இந்த நன்னாளில் உணர்ந்தால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்து விட்டீர்கள். அதை நினைவு கூர்ந்து சொல்லவே இந்த பதிவு. நாம் குழந்தையாக இருந்து இன்று வளர்ந்து 50 கிலோ 45 கிலோ என்று இந்த உடல் வந்திருக்கு. எப்படி? நாம் சாப்பிடக்கூடிய உணவு தான் காரணம். அந்த உணவு நம்ம இந்த உடலை தந்திருக்கின்றது. அப்படி என்றால் அந்த உணவை கொடுப்பது யார்? நமது தாய் சமைத்து தருகின்றார். தாய்க்கு உணவு சமைக்க பொருளுதவி செய்வது யார்? தந்தை தாய்க்கு பொருள் கொடுக்கின்றார். அந்த பொருளை வாங்கி நாம் தாய் நமக்கு உணவு சமைத்து தருகின்றார், அதுவும் அன்போடு. அப்படி என்றால் இருவரும் அன்னை என்பதாக முன்னேறி தெய்வம் என்று கூறுவார்களே, உண்மைதானே? அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லையே. நம்மை படைத்தவர்களும் நம்மை வளர்த்தவர்களும் அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய ஆன்மா மட்டும் வேறு. இந்த உடலை கொடுத்தார்கள். இந்த ஆன்மா இதற்கு முன்பிறவியிலும் என்ன செய்ததோ அதை சாதிக்க பிறந்திருக்கிறது. ஆனால் தான் சிலர் தாய் தந்தையர் பேச்சை கேட்க மாட்டார்கள், சிலர் கேட்பார்கள். அது குறையில்லை. நீயே பார், நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எதை செய்ய முடியும், எதை செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார். அதை மனமுகந்து செய், மனம் மகிழ்ச்சியோடு செய். உறுதியாக வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்படி கொடுத்த தாய் தந்தையர் கொடுத்த இந்த உடலை அவர்கள் நமக்கு எப்படி கொடுத்தார்கள்? தந்தை பொருள் தந்தார், தாய் சமைத்து கொடுத்தார். அந்த இருவரும் இந்த உணவை தானே சாப்பிடுகிறார்கள். இந்த உணவை சாப்பிட்டுதானே அவர்கள் நமக்கு இதை செய்கிறார்கள். அப்படி என்றால் எல்லோரும் வாழ வைப்பது யார்? இங்கேதான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பஞ்சபூத சக்தி, பூமி, நீர், காற்று, ஆகாயம், சூரிய ஒளி, இப்படி பஞ்சபூதங்களும் சேர்ந்து தன் கடமையை சரியாக செய்கின்றது. அது தன்னுடைய கடமை சரியாக செய்யாவிட்டால் நம்மளுக்கு எந்த பொருளும் கிடைக்காது. உண்ண உணவெண்ணெயில் நாம் வளர முடியுமா? உயிரோடு இருக்க முடியுமா? அப்படி இந்த இறை சக்தி, இந்த பஞ்சபூதம் உங்களுக்கு நமக்கு என்ன செய்திருக்கிறது உங்களுக்கே தெரிகிறதா? அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? இந்த பஞ்சபூதத்திற்கு காலை எழுந்தவுடன் நீருக்கு, காற்றுக்கு, சூரியனுக்கு, எல்லாவற்றிற்கும் காலையில் ஒரு முறை எல்லாவற்றிற்கும் நன்றி இறைவா. அதே போல் இரவு படுக்கும் முன்பு கூறு செவிடு நீங்கி என்னை படைத்தாய், எனக்கு உணவு கொடுத்தாய், என் கடமையை செய்ய எனக்கு உதவ வேண்டும், நன்றி என்று இருமுறை நீங்கள் 48 நாட்கள் சொல்லி பாருங்கள். உங்களுக்கே தெரியும், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது நடக்கும். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பார். இதை 48 நாட்கள் முழு மனதோடு செய்ய வேண்டும். இந்த முழு மனதோடு சொன்னால், முழு மனதோடு செய்யும்போது உறுதியாக நாம் நினைப்பது நடக்கும், நாம் எதிர்பார்த்தது கிடைக்கும், நம்முடைய ஆசைகள் நிறைவேறும், நம்முடைய கர்மாவும் குறையும், மனம் செம்மையடையும், நீ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய். அதனால் 48 நாட்கள் விடாமல் சொல்லி பாருங்களேன். என்னை யோசித்து பார்ப்பீர்கள். உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ். அடுத்து உங்களுக்கு உணவு தரும் கிரகம் எது, உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் கிரகம் எது, அது எந்த நட்சத்திரம் என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.